தலித்து வாக்குகள் பொதுவாக திமுகவுக்கு விழுகலை. ஸ்டாலினை விட மோசமான வேட்பாளர் பாபு, விஎஸ் பாபு. ஒரு 40 தலித்து பொது தொகுதியில் வேட்பாளர் ஜெயிச்சிருக்கு. தாவேக்கா பல தொகுதிகள் விசிகாவினுடைய 6 தொகுதி தோற்கடிக்கப்பட்டிருக்கு. பல நபர்கள், பெரிய நபர்கள், ஆளுங்கட்சி நபர்கள் சம்பந்தப்பட்ட காரணத்தினால தான் திருவேங்கடம் என்கவுண்டர், இப்படி 3 என்கவுண்டர் நடந்தது. எல்லா குற்றச்சாட்டுகளுமே சேகர் பாபு மீது வரும். தலித் மக்கள் எப்படி திமுக ஓட்டு போடுவாங்க? அவருடைய ஆயுதம் என்ன ஆயுதம்? ஓட்டு தான். அதில் தான் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டார். இனிமேல் தலித் வாக்குகளை திமுக மீட்டெடுக்கவே முடியாது. இப்போ கடைசியாக திருமாவளவனை கிளப்பிட்டார். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த தேர்தலில் இன்னைக்கு என்னதான் தாவேக்கா பண்ணாலும் கூட யாரும் எதிர்பார்க்க விதமாக குளத்தூர் தொகுதியை சேர்ந்த முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தோத்திருக்காரு. இதை எதிர்பார்த்தீங்களா? அப்படியா? இல்லை, தலித்து வாக்குகள் பொதுவாக திமுகவுக்கு விழுகலை. நீங்கள் இல்லை, இங்கே பொதுவாக விழுவலையா? இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே தலித்து வாக்கு திமுகவுக்கு விழுகலை. இல்லை, தாவேக்கா போயிடுச்சு. எல்லாம் தாவேக்கா போயிடுச்சு. என்ன காரணம்னா, திமுக தலித் விரோத அரசு. நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை, ஆமாம், ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றமே யார் மேலே விழுந்திருக்குன்னா சேகர் பாபு, ஆமாம், செல்வ பெருந்தகை. ஆமாம், நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இந்த கொலைக்கு பல கோடி ரூபா அந்த குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்பட்டு கைமாறப்பட்டிருக்கு. இதை 1000 2000லாம் இல்லை, பல கோடி. அப்போ இந்த பல கோடி பணம் கைமாற்றப்பட்டிருக்குன்னா இதில் பெரிய நபர்கள் சம்மந்தப்பட்டிருக்கணும். கண்டிப்பாக பல நபர்கள், பெரிய நபர்கள், ஆளுங்கட்சி நபர்கள் சம்பந்தப்பட்ட காரணத்தினால தான் திருவேங்கடம் என்கவுண்டர், இப்படி 3 என்கவுண்டர் நடந்தது. 3 என்கவுண்டரும் உண்மை தெரிந்த நபர்கள். கண்டிப்பாக சமீபத்தில் ஜாமீனில் வந்து அஸ்வத்தம்மன் கூட எஸ்கேவை பார்த்தாரு. ஆமாம், ஆனால் லுக்கட் நோட்டீஸ்லாம் மாட்டிக்கிட்டாரு. ஆமாம். அப்போ அஸ்வத்தம்மனை காங்கிரஸ் கட்சியுடைய மாநில இளைஞரணி செயலாளராக செல்வ பெருந்தகை தான் அவர் தான் நியமிக்கிறாரு. அப்போ இந்த கொலைக்கு அஸ்வத்தம்மனுடைய அப்பா நாகேந்திரன் இது ஒரு காரணமாக இருக்குன்னா அவர் தொலைபேசியில் ஆம்ஸ்ட்ராங்கை மிரட்டியிருக்கார். அப்போ இந்த வழக்கு இதை தாண்டி போகலை. சிபிஐக்கு போனாலும் அந்த ரிப்போர்ட் கொடுக்க முடியறாங்க. என்ன காரணம்? மாநில அரசு இதில் ஒரு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. யாரை காப்பாற்ற நினைக்குது மாநில அரசு? யாரையா காப்பாற்ற? அப்போ எல்லா குற்றச்சாட்டுகளுமே சேகர் பாபு மீது வருது, திமுக மீது வருது. அப்போ திமுக மீது வந்த பிறகு தலித் மக்கள் எப்படி திமுக ஓட்டு போடுவாங்க? அதை சொல்லுங்கள். குளத்தூர் தொகுதியில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய 50,000 ஓட்டு இருக்கு, தலித் வாக்குகள். அப்போ அந்த தலித் வாக்குகள் பூரா ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி கிடைக்காத இந்த திமுக அரசு. நீங்கள் திருவேங்கடத்தை பிடிச்சோடனே என்கவுண்டர் பண்ணுறாங்க. திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆமாம், போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற திருவேங்கடம் எங்கே வர்றாரு? 20 கிலோமீட்டர் தள்ளி தாண்டி வர என்கவுண்டர் பண்ணுறாங்க. அப்போ திருவேங்கடம் இந்த கொலையினுடைய சூத்திரதாரியோடு நேரடியாக தொடர்பில் வந்தவர். நீங்கள் எந்த காலத்தில் திருவேங்கடம் உயிரோடு இருந்தாலும் உண்மையை சொல்லிடுவார். ஆபத்து தான். திருவேங்கடம் என்கவுண்டர் என்பதை அது திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணல, உண்மையை புதைச்சிட்டாங்க. அப்போ இந்த கோபமெல்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு சொல்லணும்னா கோபம். அவர்களுக்கு ஒரு அதாவது கையெறு நிலையில் உள்ள ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருப்பாங்க. அவர்களுக்கு எப்போ வாய்ப்பு வரும்? ஓட்டு தான். எலெக்ஷன் வரட்டும், அப்போ தான் வெப்பன் எடுப்பான். அவருடைய ஆயுதம் என்ன ஆயுதம்? ஓட்டு தான். அதில் தான் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டார். ஸ்டாலினை விட மோசமான வேட்பாளர் பாபு, விஎஸ் பாபு குடும்பம் கந்து வெட்டி குடும்பம். ஒரு 200 பேர் வசூல் பண்ணுறதுன்னு இருக்கான். எத்தனை வசூல்? கந்து வெட்டியா? மீட்டர் வெட்டி
ஜாயிண்ட் வட்டி, இப்படி பல குடும்பம் விஎஸ் பாபுவால் காணாமல் போயிருக்கு. ஊரை விட்டே போயிட்டான். ஐயோ. இப்படி அவர் அப்பேற்பட்ட ஆளுக்கு எப்படியா தாவேக்கால சீட்டு கொடுத்தாங்க? அப்போ தாவேக்கால இல்லை திமுகவில் இருந்திருக்காரு, ஜெயிச்சு எம்எல்ஏ இருக்காரு. ஆமாம். புரட்சிவாக்கம் தொகுதி எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அவர் தான் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு காலத்தில் நெருக்கமாக இருந்திருக்காரு. இன்னைக்கு அவரே பீட் பண்ணிட்டாரு. அவரே சொல்றாரு புஸ்ஸுங்கிறாரு. அப்போது தலித்து மக்களுடைய கோபம் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. தலித்து புரட்சியே நடந்திருக்கு. தலித்து புரட்சியே நடந்திருக்கு. ஒரு 40 தலித்து பொது தொகுதியில் வேட்பாளர் ஜெயிச்சிருக்கான் தாவேக்கால. அந்த அப்போ தாவேக்கா என்பது திமுகவுடைய அதிருப்தியாளர்கள் அத்தனை பேரும் ஓட்டு போட்ட இடம் அது. கரெக்டு. அதில் ஸ்டாலினை ஆடிக்காத்தில் அம்மியே பறக்கும்போது ஆட்டாங்கல் என்ன பண்ணும்? இதுதான் நடந்தது. இது குளத்தூர் தொகுதியில் மட்டும் இல்லை, பல தொகுதிகள் விசிகாவுடைய 6 தொகுதி தோற்கடிக்கப்பட்டிருக்கு. ஆமாம். தலித் மக்களே தலித் தலைவனுக்கு ஓட்டு போடலையா? திமுகவுடைய நிழல் இருந்த காரணத்தினால. வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அத்தனை தலித்துகளுமே திமுகவை விட்டுட்டு அதிமுகவை விட்டு தாவேக்காவுக்கு போயிருக்கு. தாவேக்கா தலித்துக்களுக்கு எந்த நல்லதும் பண்ணலை. ஆனாலும் திமுக எதிர்ப்பு அதுதான் அங்கே. ஆனால் ஐயா, இதே குளத்தூர் தொகுதியில் நான் ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்ன சேகர்பாபு ஜெயிச்சிருக்காரு. ஐயா சேகர்பாபு பாதுகாப்பான முஸ்லீம் தொகுதிக்கு போயிட்டார், எங்கள் துறைமுகத்துக்கு. அவர் மகன் சேப்பாக்கத்தில் முஸ்லீம் வாக்குகள் தான் அவரை கரையேறிச்சு. ஓ, சேகர்பாபுக்கும் உதயநிதிக்கும் 2 பேருமே முஸ்லீம் வாக்காளர்கள் தான் பாதுகாப்பு கிடையும். இங்கே முஸ்லீம் வாக்கும் ஓட்டு போடலை, தலித்து வாக்கும் ஓட்டு போடலை, நீங்கள் கிறிஸ்தவ வாக்கும் ஓட்டு போடலை, விஜய் தான் போட்டிருக்காங்க. ஆமாம். இந்த கோபம் தான் இப்போ திமுகவை திக்குமுக்காட வச்சிருக்கு. தலித்து வாக்கை மீட்டெடுப்பது எப்படி? தலித்து வாக்கு இல்லாமல் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது. இப்போ காங்கிரஸை கையில் இருந்து விலகி போன பிறகு முஸ்லீம்களும் கிளம்பிட்டாங்க, சிறுபான்மை மக்களும் கிளம்பிட்டாங்க. இப்போ திமுகவுடைய வாக்கு 25%, 15% கூட்டணி கட்சி முஸ்லீம் வாக்கு. அது அப்படியே கொத்தாக விழுந்திருக்கு. இப்போ அதுவும் போயிடுச்சுன்னா திமுகவுக்கு 10% வாக்கை வைத்து கொண்டு தான் எதிர்கால அரசியல் பண்ணணும். ஓ இல்லை, அப்போ தமிழக முன்னாள் முதல்வர் தோத்துட்டாரு, ஸ்டாலின் தோத்துட்டாரு. ஆனால் தோத்த ஒரு தொகுதிக்கு போயிட்டு திரும்ப நன்றி செலுத்துறாருன்னா அது எனக்கு புரியலையா? 2 பேர் கண்ணு கலங்குறாங்க. அதாவது சேகர்பாபு ஒரு பக்கம் பின்னாடியே தேம்பி அழுகுறாரு, மக்களும் அழுகுறாங்க. எதுக்கு அது? தோத்தாச்சு. அதாவது திமுக தொண்டர்கள் அத்தனை பேரும் சேகர்பாபுனுடைய செட்டப் எல்லாம். ஓ, சேகர்பாபுனுடைய ஏன்னா கண்கிழங்குன்னு. அதாவது நீங்கள் இந்த சீனை போடலைன்னா ஸ்டாலின் சேகர்பாபு சேர்த்தவே மாட்டார். ஓ, உன்னை நம்பி என்னை கொண்டு போய் நீ ஜெயிச்சுட்டு என்னை கொண்டு போய் இதற்காக சேகர்பாபுவால் கிளிசரன் வாங்கி கொடுக்கப்பட்டு கண்கலங்கிய நாடகங்கள், அவர் கண்கலங்கியது எல்லாமே. நீங்கள் ஸ்டாலின் வானா கூப்பிட்டு வந்துடுவார். நீங்கள் சொன்னீங்கல்ல டெல்லியில் வரமாட்டான். ஆனால் சேகர்பாபு கூப்பிட்ட ஸ்டாலின் வந்துடுவார். ஓ, இந்த நாடகம்தான் குளத்தூர் தொகுதியில் நடந்தேறியது. இது தலித்து வாக்குகளை எதிர்காலத்தில் தக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியை தவிர வேற ஒன்றும் இல்லை. இது இனிமேல் தலித்து வாக்குகளை திமுக மீட்டெடுக்கவே முடியாது. இப்போ கடைசியாக திருமாவளவனை கிளப்பிட்டார். ஓ, எங்கே? விஜய் பக்கம். ஆமாம். இப்போ திமுகவுடைய வாக்குகள் அத்தனையும் உடைத்தெடுக்கப்பட்டது. ப்ளஸ் ஆம்ஸ்டாங்கு கொலை வழக்கு குற்றவாளி பூரா திமுகவில் ஒளிஞ்சிருக்கான், பாதுகாப்பாக இருக்கான். திமுக தான் காப்பாற்றியது என்ற அந்த வெகுஜன மக்களுடைய கோபம்தான் 50,000 வாக்கு தலித்து வாக்கு அப்படியே எங்கே போயிடுச்சு? தாவேக்காக்கு போயிடுச்சு. விஜய் ஸ்டாலின் தோத்துட்டாரு. இதுதான் நடந்தது. திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் பழி வாங்கிட்டாரு அப்படியா? இல்லை, அது நம்ம அதாவது ஆவிகள் உலகத்தில் தான் அது விசாரிக்கணும். மனிதர்கள் உலகத்தில் மனுஷன் பூரா பழி வாங்கிட்டான். ஆமாம், தலித்து வாக்குகள் பூரா ஸ்டாலினை பழி வாங்கியது. கண்டிப்பாக தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.